Now, lesson number 7, மெட்டில்டா நெக்லஸ் அப்படின்னா கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆரம் அப்படிம்பாங்க. இந்த ஹீரோயின் பேர் மெட்டில்டா அல்லது மேடம் லாய்சர். ஹீரோயின் பேர் மெட்டில்டா அல்லது மேடம் லாய்சர். ஏன் மேடம் லாய்சர்னு சொன்னால் வீட்டுக்காரர் பேர் லாய்சர். ஸோ ஷீ இஸ் கால்டு மேடம் லாய்சர். வீட்டுக்காரர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கல்வித்துறையில் ஒரு கிளர்க்காக இருக்கார். உங்களுக்கு எல்லாமே தெரியும், கல்வித்துறையிலலாம் வந்து லஞ்சம்லாம் வாங்க முடியாது. பொதுவாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படி சொல்லுவாங்க, அதிகமாக லஞ்சம் சொல்லுவாங்க. பட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னா அப்படி தான் வாங்க முடியாது சொல்லுவாங்க. அதனால அவர் ஒரு ஏழை அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. மெட்டில்டா என்னாச்சு, மெட்டில்டா இஸ் இன்வைட்டட் டு எ கிராண்ட் பார்ட்டி. அது மிகப்பெரிய பார்ட்டிக்கு அவளை கூப்பிட்டுருந்தாங்க. அவள்கிட்ட ட்ரெஸ்ஸு, பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இருக்குது, ஆனால் நகை இல்லை, ஜுவல்லரினா நகை. ஷி பாரோஸ்னா கடன் வாங்குறது, ரெண்டுனா கடன் கொடுக்கறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு நெக்லஸை கடன் வாங்கி போட்டு போகிறா. ஆனால் வாட் ஹேப்பன் இன் தி பார்ட்டி, இட் வாஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். மெட்டில்டா பற்றி எல்லாரும் போடுறாங்க, இந்த பார்ட்டி ரொம்ப சக்ஸஸ், வெற்றியாக இருக்குது. ஆனால் முடிஞ்சு போகணுன்னா வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தா நெக்லஸை காணும். இப்போ இந்த நெக்லஸை எப்படி திருப்பி கொடுக்குறது? வாட் ஹேப்பன்ஸ் தென், என்ன நடக்குதுன்னா அந்த கதை. வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் மேடம் லாய்சர்? லாய்சர் எப்படிப்பட்ட ஒரு பெண்? ஒய் இஸ் ஷி ஆல்வேஸ் அன்ஹாப்பி? எப்பயுமே அன்ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா தான் அழகுக்கும் தன்னுடைய அழகுக்கு தன் கணவனோ வந்து ஒரு ஏற்றவன் இல்லை. நம்மளை வந்து ஒரு ஏழையான ஒரு கிளர்க்கு கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டாங்க. நம்ம அளவுக்கு நம்ம போயிருக்காங்க யாருமே வேற அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் ஹர் ஹஸ்பண்ட்? அவளது கணவன் எப்படிப்பட்ட ஆளு? She was one of those pretty young ladies. எவ்வளவோ அழகான பெண்கள்ல அவள் ஒருவள். Born as if through an error of destiny into a family of clerks. இந்த ஏழையான குடும்பத்துல அந்த ஒரு அழகான பெண் பிறந்தது விதியுடைய ஒரு தவறு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம இருக்க அழகுக்கு இந்த குடும்பத்துல பிறந்தது நம்ம இருக்க பியூட்டிக்கு இந்த இவரை கல்யாணம் பண்ணது விதியோட தப்பு. இட் இஸ் an error of destiny. டெஸ்டினா ஃபேட், விதி. நம்ம வந்து ஒரு அழகான ஆளை கல்யாணம் பண்ணி பணக்கார குடும்பத்தில் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கல்யாணம் பண்ணது விதியோடைய தப்புன்னு நினைக்கலாம். அவளுக்கு ஏன்னா அவள் நோ டவுரி வரதட்சணை கொடுக்குறதுக்கு டவுரி இல்லை, நம்பிக்கை இல்லை, நோ மீன்ஸ் ஆஃப் பிகமிங் நோன். அவன் நம்ம இருக்க அழகுக்கு நம்ம இந்த உலகத்தை எல்லாம் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மேரிட் பை அ மேன், அந்த பணக்காரன் இல்லை. அவனுடைய கணவன் வந்து ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கல்வித்துறையில் வேலை பார்க்குறாரு. ஷி வாஸ் சிம்பிள் பட் ஷி வாஸ் அன்ஹாப்பி. எப்பயுமே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஷி சஃபர்ட் இன்செசன்ட்லினா விடைவிடாத துன்பம். ஃபீலிங் ஹர்செல்ஃப் born for all delicacies and luxuries. She suffered from the poverty of her apartment. அந்த வீட்டுடைய வறுமையை பார்த்தோன்னே அவளுக்கு, பாவர்ட்டினா வறுமை, அப்பார்ட்மெண்ட்னா வீடு, பார்த்தோன்னே அவளுக்கு வருத்தமாக இருக்கும். ஷேபி வால்ஸ், அசிங்கமான சுவர்கள், தேஞ்சு போன சேரு, எல்லாம் அவளுக்கு டார்ச்சராக கொடுக்கும், கோபத்தை உருவாக்கும். when she seated herself for dinner, கணவனுக்கு எதிராக சாப்பிட உட்கார்ந்தா, ஓ த ஃபுட் பாய், ஐ நோ நத்திங் பெட்டர் தன் தட். ஓ சூப்பராக இருக்குது சாப்பாடுன்னு அவன் சொல்கிறான். இவன் சொல்கிறான் எனக்கு இதோட வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஷீ வுட் திங்க் ஆஃப் எலிகண்ட் டின்னர்ஸ், ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய டின்னர்ஸை பற்றிலாம் அவன் நினைக்கிறான். ஷீ ஹேட் நெய்தர் ஃப்ராக்ஸ் நார் ஜுவல்ஸ், எந்த விதமான நகையும் இல்லை. ஷீ ஹேட் அ ரிச் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் தனது வருத்தத்தெல்லாம் சொல்கிறான். ஒன் ஈவினிங், இவருடைய கணவன் தான் இருக்கான் இல்லையா, எப்போ பார்த்தாலும் வா நீ எப்பயுமே ஆசைப்படுற மாதிரி மினிஸ்டர் ஒரு மந்திரி வீட்டில் இருந்து நமக்கு ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இஸ் சம்திங் ஃபார் யூ, மினிஸ்டர் வீட்டில் இருந்து நமக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு சந்தோஷமாக ஆகிறது பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் பீங் டிலைட்டட், புருஷங்காரன் நினச்சிக்கலாம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ சொல்கிறா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கடுமையாக சொல்கிறான். ஐ தாட் இட் வுட் மேக் யூ ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிறான். அப்படி எரிச்சலான கண்களோட அவளை பார்க்குறான்.
She looked at him with an irritated eye. Irritation எரிச்சல். வாட் டு யூ சப்போஸ், எனக்கு போட்டுக்கிறதுக்கு வந்து நகையே இல்லை, இதை வச்சு நான் எப்படி இந்த பார்ட்டிக்கு போகிறது அப்படிங்கிறான். ஷி ரிஃப்ளெக்டட் ஃபார் சம் செகண்ட். சில நேரங்கள் ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிக்கிறது, இந்த இடத்துல யோசிக்கிறது. செகண்ட்ஸ் திங்கிங் ஆஃப் எ சம் தட் ஷீ குட் ஆஸ்க் ஃபார் பிரிங்கிங் வித்தின் அன் இமிடியட் ரெஃப்யூசல். லெட் அஸ் சே மெட்டீரியல் சூட்டபிள் காஸ்டியூம். காஸ்டியூம்னா உடை, பொருத்தமான உடை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். I cannot tell exactly. He turned a little pale. The day of the ball approached. And the day of the ball. Ballனா பந்துன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க டான்ஸ் ஆடுற காலம். இந்த பால்னா டான்ஸ் ஆடுறது. The day of the ball approached and Madame Loisel seemed sad. அந்த மேடம் லாய்சலுக்கு வருத்தமாக இருக்கு. The Madame Loisel seemed sad. பார்க்கறதுக்கு வருத்தமாக இருக்காங்க. மேடம் லாய்சல் சீம்டு சேட். ஏன்னா போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை இருந்தும் போட்டுக்கிறதுக்கு ஜுவல்லரி இல்லை. ஸோ மேடம் லாய்சல் லுக்டு சேட். Why did மேடம் லாய்சல் லுக்டு சேட்னா, she didn't have enough jewel to wear. நல்ல ஒரு நகை இல்லை. ஸோ she looked sad. The next day, she took herself to her friend's house. தனது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தனது கதையை சொல்கிறா. டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா சாரோ, தனது அந்த துன்ப கதையை சொல்கிறா. உடனே என்னுடைய நகையை மேடம் ஃபாரஸ்டியர் ஒரு லேடியை போய் பார்க்குறாங்க. அந்த லேடி பேர் மேடம் ஃபாரஸ்டியர். மேடம் ஃபாரஸ்டியர், அப்படியாம்மா, நீ அதை பற்றி நீ கவலைப்படாத, என்னுடைய நகையை நீ போட்டுட்டு போகலாம் அப்படின்னு மேடம் ஃபாரஸ்டியர் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கதை என்னன்னு புரியுதா? அதாவது மிஸ்ஸஸ் லாய்சல், மேடம் லாய்சல் என்று அழைக்கப்படுகின்ற மெட்டில்டா, ஷி வாஸ் இன்வைட்டட் டு எ பார்ட்டி. ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. பார்ட்டிக்கு போட்டு போகிறதுக்கு சரியான நகை இல்லை. இதை போய் அவள் தான் ஃப்ரெண்டு மேடம் ஃபாரஸ்டியர்கிட்ட சொல்லவும், மேடம் ஃபாரஸ்டியர், அதனால என்ன நீ கவலைப்படாத, ஏன் நகையை நீ போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சடன்லி ஒரு பிளாக் சாட்டின் பாக்ஸ், சாட்டின்னா உங்களுக்கு தெரியும், வெல்வெட்டு மாதிரி இருக்கும், ஒரு நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ், ஒரு வைரத்தாள நெக்லஸ்ஸு, அதை கொடுத்து நீ இதை வந்து எனக்கு கடனாக கொடுப்பீங்களான்னா, கடனாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு மேடம் ஃபாரஸ்டியர்கிட்ட கடனுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். She fell upon the neck of her friend, embraced her, கட்டி பிடிக்க with passion. The day of the ball arrived. இந்த பால், அந்த டான்ஸ், அந்த பார்ட்டி நாள் வருது. மேடம் லாய்சல் was a great success. அது ஒரு பெரிய வெற்றியாக அமைகிறது. அட்மைரேஷன், எல்லாரும் அவளை பாராட்டுறாங்க. வீட்டுக்கு போகிறான், 4 மணிக்கு வீட்டுக்கு போகிறான். She went home at 4 o'clock in the morning. When did she go? She went at 4 o'clock in the morning. Her husband வந்து தூங்கிட்டு இருக்காரு, பாதி தூக்கத்தில் இருக்காரு. உடனே அவர் வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. த்ரூ அரவுண்ட் ஹர் ஷோல்டர்ஸ். அப்போ லாய்சல், வெயிட், ஐ எம் கோயிங் டு கால் எ கேப். கேப்னா ஒரு டாக்ஸியை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு வண்டியும் இல்லை. தொலை தூரத்தில் ஒரு கோச் மேனை கூப்பிட்றாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டும் போது பார்க்கும்போது தனது அழகை வந்து கடைசியாக கண்ணாடியில் பார்த்துக்கிறா. ஹர் நெக்லஸ் வாஸ் நாட் அரவுண்ட் ஹர் நெக். நெக்லஸ் வந்து சடன்லி ஷட்டர்ட் எ க்ரை, சத்தம் போடுறான். என்னன்னா நெக்லஸ் இல்லை. உடனே இந்த மாதிரி நெக்லஸ் காணா போயிடுச்சு, டைமண்ட் நெக்லஸ் வாஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வென்ட் டு த போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. புட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த வீக், ஒரு வாரம் போனோடனே தே ஹேட் லாஸ்ட் ஆல் ஹோப். ஒரு வாரம் போனோடனே அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இன்னுமே அது வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஒரு இந்த ஷாப் ஆஃப் த பேலஸ் ராயல், அங்கே இதே மாதிரி ஒரு டைமண்ட் நெக்லஸை பார்க்குறாங்க.
exactly like the one they had lost. It was valued about 40,000 francs. They could get it for 36,000. 36,000 ஃப்ராங்க்ஸுக்கு 46,000 சாரி 40,000 ஃப்ராங்க்ஸு விலை குறைச்சா 36,000 ஃப்ராங்க்ஸுக்கு கொடுக்குறேங்கிறாங்க. லாய்சல் வந்து 18,000 ஃப்ராங்க்ஸ் தான் வச்சிருக்கிறான். மொத்தம் இன்னொரு 18,000 ஃப்ராங்க் வேணும். அவங்க அப்பா வந்து அவனுக்கு எழுதி வச்ச சொத்தே அதுதான். மீதியை கடன் வாங்கிக்கிறான். 18,000 ஃப்ராங்க்ஸு அப்பா எழுதி வச்ச சொத்து, 12,000 கடன் வாங்குறான். அப்புறமா மேடம் லாய்சல் போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த டைமண்ட் நெக்லஸை புதுசாக வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவள் வந்து அதை பார்க்குறா. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. when Madam Loisel took back the jewels to Madam Forestier, Madam Forestier in a frigid tone, சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருக்கணுமே, ஏன் ஒரு நாளாச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணியே காட்டலை, ஏன்னா மாறி போயிருக்குமோ அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு பயம். பர்சீவ் த சப்ஸ்டியூஷன். பர்சீவ்னா பார்க்கறது, சப்ஸ்டியூஷன்னா மாற்றிருக்கிறது. நம்மளை திருடணும்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இது இப்போ வந்து இப்போ இந்த கடனை திருப்பி கொடுக்கணும். 16,000 ஃப்ராங்க்ஸ். எப்படி? ஷி லேர்ன் த ஓடியஸ் ஒர்க் ஆஃப் அ கிச்சன். அதாவது வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவுறான். டிஷ்ஷஸ்னால் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சாயில்டு லினன், சாயில்டுன்னா அழுக்கான துணி, இதெல்லாம் துவைக்கிறான். துவைச்சி தெரு கடைசியில் போய் குப்பையை போட்டு தண்ணி கொண்டு வர்றா. இந்த பேராகிராஃப் முக்கியமாக படிச்சுக்கணும். புச்சர், ஷி வென்ட் டு த கிராசர்ஸ். கிராசர் மளிகை கடைக்கு போகிறா. புச்சர்னா கசாப்பு கடைக்காரனுக்கு போகிறா, பழக்கடைக்காரனுக்கு போகிறா. எல்லா வேலையும் செஞ்சு அந்த பணத்தை வந்து அந்த கடனை அடைக்கிறான். 16,000 ஃப்ராங்க்ஸ். இப்போ வந்து 10 வருஷம் ஆயிட்டு. அண்ட் திஸ் லைஃப் லாஸ்டட் ஃபார் 10 years. 10 வருஷம் ஆனவுடனே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் மேடம் லாய்சலை பார்க்குறாங்க. மேடம் லாய்சல் இப்போ பார்க்குறதுக்கு வயசானவளாக இருக்கான். முன்னாடி பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஹார்ட் உமனாக இருக்கா. அவருடைய முடியெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்குது. ஸ்கர்ட்ஸ் ஆரி, ஹேண்ட்ஸ் ரெட், கைகள்லாம் சிவந்து போயிருக்கு. குரல் வந்து கொஞ்சம் கடுமையான குரலாக இருக்குது. வாஷ் த ஃப்ளோர்ஸ், தரைகளை வந்து வித் லார்ஜ் பெயில்ஸ் ஆஃப் வாட்டர். பெயில்ஸ்னால் பக்கெட், மிகப்பெரிய வாளிகளை எல்லாம் தூக்குனதுனால கையெல்லாம் ஹார்டாக போயிட்டு. முன்னாடியெல்லாம் அந்த காலத்தை சந்தோஷமாக நினச்சி பார்ப்பான். அப்பப்போ நம்ம எவ்வளோ அழகாக இருந்தோம்லாம் நினச்சி பார்ப்பான். ஆனால் இப்போ வந்து இந்த பர்ஸை மட்டும் நம்ம காணாடிக்காமல், இந்த நெக்லஸை மட்டும் நம்ம காணாடிக்காமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கலாம், லைஃப் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படிங்கிறான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாக்கிங் போகிறான். எந்த இடம்னா சாம்ஸ் எலிசிஸ். அந்த மனசில் உள்ள கவலைகளை மறக்க போகும்போது அங்கே ஒரு பொண்ணு பிள்ளைய அழைச்சிட்டு வர்றா. அவள் தான் மேடம் ஃபாரஸ்டியர். அவள் பார்க்குறதுக்கு சின்ன அழகாகவும் இன்னும் நல்லா அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கான். மேடம் லாய்சல் வாஸ் அஃபெக்டட். பேசலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பேசுகிறா. குட் மார்னிங் ஜெனி. ஹர் ஃப்ரெண்ட் டிட் நாட் ரெக்கக்னைஸ் டு ஹர். மேடம் ஃபாரஸ்டியர் இவளை லாய்சலை, அதாவது மெட்டில்டாவை பார்த்து முகம்லாம் மாறி போனதுனால கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கு திக்குது. ஷி ஸ்டாமர்ட், பட் மேடம் ஐ டு நாட் நோ, யூ மஸ்ட் பி மிஸ்டேக்கன். நோ, ஐ மெட்டில்டா லாய்சல். நான் மெட்டில்டா அப்படிங்கிறான். ஓ புவர், பாவம் மெட்டில்டா, நீயா நீ இவ்வளோ தூரம் மாறிட்ட அப்படிங்கிறாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டதுனால இந்த மாதிரி மாறிட்டேன், உங்களால் தான். பிகாஸ் ஆஃப் யூ. பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் என்ன நடந்துச்சு? ரீகால் த டைமண்ட் நெக்லஸ். நீங்கள் எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தீங்கல்ல, அதை நீங்கள் ஞாபகம் வச்சு பார்த்தீங்களா? அதனால தான். ஏன் அதனால என்ன? நான் அதை காண அடிச்சிட்டேன். அபிசர் சின்ஸ் யூ ரிட்டர்ன் டு மீ, திருப்பி கொடுத்துட்டியே அப்படிங்கிறான். நான் இல்லை நான் அதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் வாங்கி திருப்பி கொடுத்தேன். அதை நான் வாங்கி கொடுக்குறதுக்கு 10 வருஷம் கடுமையாக உழைக்கிற மாதிரி ஆயிட்டு. மேடம் ஃபாரஸ்டியர், யூ சே தட் யூ பாட் ஏ டைமண்ட் நெக்லஸ் டு ரீப்ளேஸ் மைன். என்னுடைய நெக்லஸ்க்கு பதிலாக டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தியா? ஷி ஸ்மைல்டு வித் ப்ரௌட் அண்ட் சிம்பிள் ஜாய். அப்போ கூட நீ பார்க்கலையா? ஷி ஸ்மைல்டு வித் ப்ரௌட் அண்ட் சிம்பிள். மேடம் ஃபாரஸ்டியர் வாஸ் டச்டு அண்ட் டுக் போத் ஹர் ஹேண்ட்ஸ். அவளது இரு கைகளையும் பிடித்து கொண்டு, பாவமான மெட்டில்டா, ஓ புவர் மெட்டில்டா,
நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவைகள் வந்து ஒரு 500 francs தான் இருக்கும், அது வந்து ஒரு டூப்ளிகேட் தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இட் இஸ் a beautiful story written by கைடி மாப்பசான். அதாவது கைடி மாப்பசான், தமிழில் கைடி மாப்பசாந்துன்னு சொல்லுவாங்க. புதுமைப்பித்தனுக்கு இவருக்கு வந்து ஒப்பிடுவாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ரிட்டன் பை கைடி மாப்பசான். இது வந்து முன்னாடி 11th இருந்துச்சு, இப்போ சிபிஎஸ்சி 10th வச்சுருக்காங்க. நல்லா படித்து பாருங்கள். தட்ஸ் ஆல்.